வணக்கம் நேயர்களே. இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு திராவிட சிந்தனையாளர், எழுத்தாளர் திரு டான் அசோக் அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம், வணக்கம் டாக்டர். என்ன மாதிரியான ஒரு அரசியல, ஒரு ஆபத்தான அரசியல தாவேகா கையில எடுக்குது அப்படிங்கிறத கடந்த சில நாட்களாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. திமுக எங்கள வளர விட மாட்டேங்கிறாங்க, திமுக எங்களுக்கு இடைஞ்சல் பண்றாங்க, திமுக எங்கள டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ வந்து செட் பண்றாங்க. நாளுக்கு நாள் அதிகமாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க முடியுது. ஒரு 2 நாளைக்கு முன்னால உச்சகட்டமாக முதல் நாள் பிரச்சாரத்துக்கு வந்து வராரு. கொளத்தூர்ல பிரச்சாரம் பண்றாரு. பெரம்பூர்ல பிரச்சாரம் பண்றாரு. ஆனா வில்லிவாக்கத்துக்கும், அண்ணா நகருக்கும் போகாம பாதியிலேயே கிளம்பி போயிடுறாரு. அதற்கான காரணமாக ஆதவ் அர்ஜுனா மேடையில சொல்றாரு, கரூர் மாரி ஒரு சம்பவத்தை இவங்க பிளான் பண்ணி வச்சிருந்தாங்க. அத வந்து நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் தலைவர் கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. நேத்து பாத்தீங்கன்னா, தாவேகா ஆட்களே வந்து அந்த கூட்டத்தில் இருந்த பெண்கள் வாட்டர் மீது வீசியிருக்காங்க. கண்ணாடி பாட்டில் வீசி எறிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி வருது. இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி என்ன சொல்லுதுன்னா, ஏதோ ஒரு லாட்ஜ்ல தங்கி இருந்தவங்க குடிச்சிருந்தாங்க. அவங்களுக்குள்ள சண்டை நடந்தபோது, அதுல வீசப்பட்ட பாட்டில் தவறுதலா கூட்டத்துல வந்து விழுந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வருது. ஆனா இதையும் திமுக தான் பிளான் பண்ணுச்சு. முதலமைச்சரே நேரா போன் பண்ணி சொன்னாரு. இப்படியெல்லாம் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு மேடையில வந்து ஆதவ் அர்ஜுனா பதிவு பண்றாரு. எப்படிப்பட்ட ஒரு அரசியல இவங்க கையில எடுத்திருக்கிறாங்க? என்ன நோக்கம்? ஒண்ணு இவ்வளவு தரக்குறைவா போயிட்டு இருக்கிறது ஒரு பக்கம். இன்னொன்னு பாஜகவினுடைய பின்புலம் இல்லாம இவ்வளவு ஓப்பனா ஒருத்தன் வந்து பொய் சொல்வதும், தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை எல்லாம் திமுகவின் விதிமுறைகள் போல காட்டுவதும், மீண்டும் மீண்டும் இவ்ளோ தைரியமா, ஆபாசமா, அசிங்கமா பொய், குறிப்பாக பொய். நீங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவதூறு வழக்குகள் போடுவதற்கு ஏற்ற பொய்கள். இந்த தைரியம் எங்க இருந்து வருது அப்படின்னா, பாஜகவின் பின்புலத்துல இருந்து வருது. இன்னொன்னு உறுதியா சொல்ல முடியும். இந்த தேர்தலுக்கு பிறகு ஆதவ அர்ஜுனா பாஜகல சேர்ந்துருவான். பாதுகாப்புக்காக. அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இல்லன்னா இவ்வளவு இறங்கி, இவ்வளவு அசிங்கமாக பேச மாட்டான். சரி, திமுகவ தான் இவன் இப்படி பேசுறான். இது இவனுக்கு குடுக்கப்பட்டிருக்குதுன்னா, உலகத்திலேயே தன் தாயினுடைய தற்கொலையை, அவங்க தாய்க்கே அரேஞ்ச்டு மேரேஜ். அவங்க ஜாதியிலேயே கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல அவங்களுக்குள்ள நடக்குது ஒரு பிரச்சனை. அதற்கு ஆதவர்ஜுனாவினுடைய பாட்டி, அதாவது அவங்க அம்மாவோட அம்மாவும் வந்து ரொம்ப கட்டுப்பட்டியா இருந்திருக்கிறாங்க. சப்போர்ட் பண்ணலைங்கிறதுனால அந்த அம்மா வந்து சூசைட் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் ஆதவர்ஜுனாவுடைய சொந்த பெரியம்மா திலகவதி ஐபிஎஸ் சொல்றாங்க. ஆனால் இவன் உலகத்துல யாருமே பண்ணாத ஒண்ண பண்றான். தன்னுடைய தாயின் மரணத்தை அரசியலுக்காக அதுக்கு ஒரு இட்டுக்கட்டி ஒரு கதை எழுதுறான். ஜாதியினால நடந்துச்சு. இதுல எங்க ஜாதி வந்துச்சு? உங்க ஜாதியிலேயே பொண்ணு உங்களுக்குள்ள கல்யாணம் பண்றீங்க. இதுல ஜாதி எங்க வந்துச்சு? இப்ப நீ சொந்த தாயவே சொந்த தாயின் வாழ்க்கையே இல்ல. சொந்த தாயின் மரணத்தையே ஒருத்தனால இப்படி அரசியல் பண்ணி இழிவான ஒரு அரசியல் பண்ண முடியுதுன்னா, அவன் ஒரு பியூர் சைக்கோபேத்தா மட்டும் தான் இருக்க முடியும். எனக்கு இந்த தாவேகா காரர்ல நேத்து அந்த பெரம்பூர்ல பேசிட்டு குளத்தூர கட் பண்ணிட்டு போயிட்டான் போல. ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. அப்ப வந்து ஒரு அம்மாட்ட டிவி காரங்க பேட்டி எடுக்குறாங்க. நாங்க வந்து குழந்தையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம். இவர் இப்படி விட்டுட்டு போனா இப்படி அதாவது அந்த அம்மாக்கு அவன் போயிட்டது வந்து தாங்க முடியல. இப்படி போயிட்டா என்ன பண்றதுன்னு பக்கத்துல இருந்து ஒரு பொம்பளை டக்குன்னு தலையை நீட்டி எல்லா திமுக சதிதான் அப்படிங்குது. அதாவது அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, எதுவுமே வரல. ஆனா அந்த அந்த ஒரு ஜாம்பி கூட்டம் இருக்குல்ல, அதை எப்படி சீசன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, இவங்க வீட்டுல தண்ணி வரலனா, இவங்களுக்கு இது வரலனா, அது வரல, என்னன்னாலும் திமுகன்னு சொல்லிட்டுறத இவங்க வந்து ஒரு சீசன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப ஒரு கேவலமான, இப்படி ஒரு கேவலமான அரசியல் நான் பார்த்தது இல்ல. நீங்க ஒரு விஷயம், ஜெயலலிதா வெர்சஸ் திமுகவை விட எதிரிகளா? அதிமுக வெர்சஸ் திமுகவை விட எதிரிகள் நம்ம பார்த்திருக்கிறோமா? தேர்தல்ல பிரச்சாரம் சூடு பறந்து நம்ம என்னைக்காவது பார்த்திருக்கோமா? யாராவது தேர்தலின் போது இந்த ஆளுங்கட்சி, நீங்க ஜெயலலிதாவை விட அடக்குமுறையை கையாண்டவர் இல்ல. அவர் மேல கூட திமுக இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சது இல்ல தேர்தல் காலத்துல. இது இப்படி விட்டதில்ல. ஏன்னா முழுக்க முழுக்க அது ஜெயலலிதாவே இருந்தாலும் அவங்க அப்பனே வந்தாலும் தேர்தல் ஆணையம் கைக்கு போயிடும் போலீஸ் எல்லாமே. அப்ப ஒருத்தர் உடல, பாதுகாப்பு உடலைன்னு இருக்கிற ஒரு ஆளுங்கட்சியை சொல்வது என்பது உலக இந்திய வரலாறுலே இல்லாத ஒண்ணு. அதை வந்து இவங்களுக்கு எதுவுமே, இவர்களுடைய மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? இந்த தற்கொலை கூட்டத்துக்கு எதுவுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. அரசியல்னா என்னன்னே தெரியாது. நேத்து ஒரு பொண்ணு வந்து கமெண்ட் போடுது. விஜய் வந்து வேட்புமனு தாக்கல் செய்யறப்ப அந்த அதிகாரி உட்கார்ந்து வாங்குறத பொண்ணால எடுத்துக்க முடியல. கெட்ட வார்த்தை திட்டுது. ஒரு பெண் ஒரிஜினல் ப்ரொஃபைல் அது. எந்திரிச்சு நில்லடின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தை திட்டுது. அப்ப இவ்வளவு கேவலமான ஒரு கல்ட்டு, ஒரு ஜாம்பி கூட்டத்துக்கு
ரொம்ப மோசமா அதனுடைய ஹேண்ட்லராக இந்த ஆதவர்ஜுனா வந்திருக்கான். இது வந்து ஒரு தமிழ்நாட்டு அரசியல்லயே ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு பக்கங்களாக இந்த தாவேகாவினுடைய செயல்பாடுகளையும், இவங்களுடைய அரசியலையும் சொல்ல முடியும். ஓகே. இது நீங்க சொல்ற மாரி தாவேகா விஜயுடைய கண்மூடித்தனமாக இருக்கக்கூடிய ரசிகர்கள, தொண்டர்கள வந்து ஒரு ப்ரீ கண்டிஷன் பண்ணி, தொடர்ந்து அவங்களுக்குள்ள இந்த வன்மத்தை வந்து விதைச்சு, விதைச்சு இது வந்து ஒரு கவுண்டர் ரிட்டாலியேஷனாவும் வருதுல்ல. இன்னைக்கு வந்து ஒரு கரூர் மாரி ஒரு சம்பவத்த நடத்த முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு கான்ஸ்பிரசி தியரி ஒரு பக்கம் பின்றாங்க. இன்னொரு பக்கம் இவங்க ஆளுங்களே பாட்டில் எடுத்து வீசி எறிஞ்சுட்டு திமுக தான் செஞ்சது அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு வந்து பாத்தீங்களா, நாங்க ஆரம்பத்திலேயே உங்கள வார்ன் பண்ணோம் பாத்தீங்களா, நாங்க சொன்ன மாதிரியே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நடக்கலைன்னாலும், மக்கள் மத்தியில கான்ஸ்டன்ட்டா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சொல்லும் பொழுது, ஒரு கட்டத்துல வந்து இதெல்லாம் உண்மையா இருக்குமா? இதெல்லாம் உண்மையிலேயே நடக்குமா? அப்படின்னு யோசிக்கிறத தாண்டி, மக்கள் இதுக்கு எமோஷனலா ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்களோன்னு நினைக்கிறியா நீங்க? அது ரொம்ப ஆபத்தான ஒரு கட்டத்துக்கு நோக்கி போயிட்டு இல்ல. இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? மக்கள்ங்கிறத யார நம்ம மக்கள்னு பார்க்கிறோம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்றேன். முன்னாடி சன் பிக்சர்ஸ் வந்து அவங்களுடைய படங்கள விளம்பரப்படுத்துவாங்க. அ அவங்க என்ன படம் எடுத்தாலும் நெறைய நல்ல படமும் வந்திருக்குது. மத்தபடி நல்லா இல்லாத படங்களையும் கூட அது கன்டினியூஸா இப்ப சன் டிவி தான் பார்க்குறோம்னா, அது கன்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கும். அதனுடைய ட்ரெய்லரு. அத வந்து பார்த்தே ஆகணும், செஞ்சே ஆகணும்னு ஒரு மனநிலைக்கு மக்களை கொண்டு வருவார்கள். அத வந்து வெற்றிங்கிறத மனசுல திணிப்பாங்க. அது வெற்றியோ, தோல்வியோ வெற்றிங்க திணிப்பாங்க. அது மாதிரி இன்றைக்கு Instagram, குறிப்பா Instagramமையும் சோசியல் மீடியா சர்க்கிள், இன்ஃப்ளூயன்சர்ஸ் யாரெல்லாம் விலைக்கு வாங்க முடியுமோ, அவ்வளவு பேரையும் வாங்கி ஏன்னா காசு தானே. இன்ஃப்ளூயன்சர்ஸ்னா காசு தானே. அப்ப அரசியல்ல ஒரு தெளிவில்லாத அல்லது விலை போகக்கூடிய அளவுல வீக்கா இருக்கிறவங்க யாருனாலுமே காசு குடுத்தா பேச ஆரம்பிச்சுடுறாங்க. அவங்கள எல்லாம் வாங்கி இன்றைக்கு ஒரு பிம்பத்த சோசியல் மீடியால இவங்க வந்து மிகப்பெரிய அளவுல கட்டமைச்சிருக்கிறாங்க. அதுல வந்து மாற்று கருத்து இல்ல. ஆனால் களத்தில் இருக்கிற மக்களின் கருத்துக்களை நம்ம சோசியல் மீடியால பார்க்க முடியறதில்ல. நெறைய பேரினுடைய குறிப்பா சிறுபான்மையினரோடது, அரசியல் தெளிவுள்ள மக்களுடையது, திமுகவால் நேரடியாக பலனடைந்து இது இது மத்தவங்க வந்தா போயிரும்ன்ற தெளிவு. அதாவது அதிமுக வந்தா இது கண்டிப்பா நிப்பாட்டிருவாங்க. பிஜேபி வந்தா நிப்பாட்டிருவாங்கன்ற தெளிவு இருக்கிற மக்கள். இந்த கூட்டம் தான் வந்து மிக அதிக அளவுல இருக்குன்றத நம்ம களத்துல பார்க்க முடியுது. ஆனால் இவர்களுடைய சத்தம் அதிகமா இருக்கு. நீங்க போன தேர்தல்ல பார்த்தா இதே மாரி என்டிகேவும், பாஜகவும் நீங்க ஆன்லைன்ல பயங்கரமா இருப்பாங்க. இதேதான். நாம் தமிழர் ஆனா ஆனா களத்துல இருக்கவே மாட்டாங்க. இதுதான் வந்து அடுத்த கட்டமாக போயிருக்கிறது. ஆனா என்ன இதுல ரொம்ப ஒரு அருவருப்புனா, ஆ நம்ம எல்லாருமே சீமான் தான் மேடையில ரொம்ப அநாகரிகமா பேசுறாருன்னு நெனச்சோம். செருப்பு எடுத்து காமிச்சப்பலாம். தென் கேம் அண்ணாமலை. அண்ணாமலை வந்து சீமான் பக்கத்துல வரையப்பட்ட இன்னொரு பெரிய கூடு. சீமான் சின்ன கூடு ஆயிட்டாரு. இன்னைக்கு இந்த ஆதவர்ஜுனாவும், விஜயும் போட்டிருக்கிற ஒரு ஒரு செட் பண்ணியிருக்கிற ஒரு பெஞ்ச்மார்க் இருக்குல்ல, ஆபாசத்துக்கு வந்து அண்ணாமலையும், சீமானும் வந்து கத்துக்குட்டிகள் மாரி இருக்காங்க இவங்ககிட்ட. இவங்க சொல்ற பொய், அதாவது கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம ஒருத்தன் அழுகுனா, அம்மாவுடைய சாவ வச்சு பொய் சொல்ல முடியுமா? ஒரு அம்மாவின் மரணம்ன்றது எவ்வளவு டிராமா குடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அத வச்சு ஒருத்தன் பொய் சொல்ல முடியுதுன்னா, அத விட ஒருத்தன் வந்து ஒரு பியூர் சைக்கோபாத்ங்கிறதுக்கு என்ன மாரி வித்தியாசம் இருக்கு? வி ஆர் டீலிங் வித் மென்டல் இவைங்க 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 வந்து ஒரு பெரிய சைக்கோபாத் குரூப். இந்த இளைஞர்களை வந்து நிச்சயமா காப்பாற்ற வேண்டிய ஒரு கடமை நமக்கு இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் இருக்கு. ஆனா நீங்க கேட்கிற கேள்வி புரியுது. இப்படி தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தா பொய்ய எப்பயுமே ஒரு அளவுல வச்சிருக்கிறவங்க தான் அது உண்மை போல ஒலிக்கும். நீங்க பொய்ய ஓவர் டூ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இவங்களுக்கு வேற வேலை இல்லடான்னு போயிருவாங்க. அந்த கட்டத்துக்கு கொஞ்சமேனும் அறிவு இருக்கிற மக்கள் போய்விட்டார்கள். இப்ப இருக்கிறது வந்து இதுக்கு நீங்க என்ன பண்ணாலும் திருத்த முடியாது. நீங்க இதுங்களுக்கு ஒரு சொந்த காசுல இப்ப நிக்கணும். ம். ம். இல்ல ஒரு சிம்பத்தி கார்ட வந்து தொடர்ந்து ப்ளே பண்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். விஜய் 2 நாள் முன்னால பண்ண பிரச்சாரத்துல பேசுனது விஷயம் கூட நீங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு மேடையில பேசுன அதே ஸ்கிரிப்ட். இப்பு, இம்மு, இச்சு கூட மாத்தாம, அதே ஏத்த இறக்கத்தோட அதே விஷயத்த வந்து அவர் பேசுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அந்த தொகுதி மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன? அதை எப்படி நான் அட்ரஸ் பண்ண போறேன்? வேட்பாளரா வந்து நான் பெரம்பூர்ல நிக்கிறேன்னா, பெரம்பூர் மக்களுடைய பிரச்சனைய நான் எப்படி அட்ரஸ் பண்ண போறேன்? இதெல்லாம் எதுவுமே பேசல. நான் பாருங்க எவ்வளோ சம்பாத்தியத்த விட்டுட்டு வந்துட்டேன். எவ்வளோ வசதியான வாழ்க்கைய விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கேன். எவ்வளோ வலிகள தாங்கிக்கிட்டு, இவர் என்ன வலிகள இந்த 3 வருஷத்துல இவர் அநீதி. தாங்குனாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கணும். தனக்கு அதே மாதிரி இழைக்கப்பட்ட அநீதி. அதே மாதிரி ஆதவர்ஜுனா. எங்க அம்மாவுடைய ந ந தற்கொலைக்கு வந்து சாதிய வன்கொடுமை தான் காரணம். இது ரொம்ப டேஞ்சரஸ் தோழர். ஏன்னா, ஒரு 2 சமூகத்துக்கு இடையே இது ஒரு வெறுப்பை, ஒரு வன்மத்த வந்து கிரவுண்ட் லெவல்ல விதைக்கும். அது வந்து அவங்க வேற வேற விதங்கள்ல வந்து அது ரிஃப்ளெக்ட் ஆகும். நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனையா அது உருமாறும்.
இதே விஷயத்த ஆதவர்ஜுனா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமும் பண்ணாரு. ஒரு ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இங்க போட்டு இருக்கக்கூடிய டெலிட் பண்ணிட்டாங்க. இளைஞர்கள் எல்லாம் தூண்டி விடுற மாரி ஒரு பதிவ போட்டுட்டு, அதுக்கப்புறம் அத டெலீட் பண்ணாரு. இப்படிப்பட்ட விஷத்தை இவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி என்ன இவங்க ஒடுக்குமுறைய சந்திச்சுட்டாங்க? அப்படி என்ன வலிகளை தாண்டி அ விஜயோ, ஆதவர்ஜுனாவோ வந்து களத்துல நிக்கிறாங்க? அப்படிங்கிறத இந்த மக்கள் வந்து அதெல்லாம் சிந்திச்சு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏங்க நீங்க பார்க்கலையா ஒடுக்குமுறையை சந்திச்சதெல்லாம்? சரக்கு பாட்டில் எடுத்துட்டு போக விடலையே தனி விமானத்துல. அதை விட மிகப்பெரிய ஒடுக்குமுறை என்ன இருக்கு? அப்புறம் ஆதவர்ஜுனாவுடைய சரக்கு பாட்டில பறிமுதல் பண்ணாங்களே, அதை விட மிகப்பெரிய ஒடுக்குமுறை நீங்களும் நானும் சந்திச்சிருக்கோமா? இல்ல இங்க இருக்கிற ஒரு ஒடுக்கப்பட்டவர் சந்திச்சிருப்பாரா? எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அது. இவங்க 2 பேருமே சைக்கோ பயலுக. இதுல வந்து இவன் இவன் என்ன என்ன உன்னால ஒடுக்குமுறை சந்திச்சவங்க, உன்னோட பொண்டாட்டி, உன்னுடைய 2 குழந்தைகள், உன்னுடைய அப்பா, அம்மா, சொந்த அப்பா, அம்மாக்கு கடன் குடுத்துறேன்னு ஒருத்தன் எழுதி குடுத்திருக்கிறான். நீங்க ஆடிட்டர் வந்து நமக்கு இது பண்ணுவாரு. நீங்க எந்த டாக்ஸ் நான் அதெல்லாம் வந்து பெரிய தப்பு சொல்லல. எப்பயுமே டாக்ஸ் இது பண்றதுக்கு இத பண்ணுங்க, இதுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, அதுல இன்சூரன்ஸ் போடுங்க, அப்பாக்கு இத பண்ணுங்க, அப்பா பேர்ல இத வாங்குங்க, அம்மா பேர்ல இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். ஆனால் அப்பா, அம்மா, மகன், மகள், மனைவிக்கு கடன் குடுத்தேன்னு ஒருத்தன் எழுதுறான்னா, அவனுக்கு என்ன அவனுடைய அவனுக்கு வந்து மனசுங்கிறதே ஒண்ணு இல்ல. அவன் வந்து எல்லாத்தையும் துறந்த ஒரு பெரிய சைக்கோ பையன்றதுக்கு அதை விட பெரிய உதாரணமே இல்ல. நீங்க நல்லா தெரிஞ்சுக்க அநீதி எல்லாம் இவங்க 2 பேர் பண்ணுவாய்ங்க. அநியாயம் எல்லாம் அவைங்க பண்ணுவாங்க. இப்ப இந்த பாட்டில் சம்பவத்த வச்சு நீங்க அதே பாத்தீங்கன்னா, மேடையில தெரியும். ஒரு தாவேகாக்காரர் என்ன பண்ணுவாரு, விஷயம் தெரியாம அந்த பாட்டில் எறிஞ்ச பையன்லாம் அசிங்கமா திட்டிருவாரு அவங்க அம்மா அத்தாவெல்லாம் அம்மா அப்பாவெல்லாம் திட்டிருவாரு. உடனே ஆதவர்ஜுனா வந்து காதுல சொல்லுவான். அது என்ன சொல்லியிருப்பான்னா, யுகத்துல தான் சொல்றேன். ஆனால் அரசு செய்யப்பட்டவங்க தாவேகான்றதுனால நம்மளால உறுதியா சொல்ல முடியும். நம்ம பசங்க தான் பாத்து திட்டுங்கன்னு சொல்லியிருக்கான். உடனே அவர் என்ன பண்றாரு, டோன மாத்திக்கிறாரு. இது பச்சையா அந்த மேடையிலேயே நடக்குது. அப்ப இதை பண்ணக்கூடியவங்க கரூர வேணுனே ஏன் பண்ணிருக்க கூடாது? அப்ப இவன் மேல இப்ப பாருங்க வேட்புமனுல இவன் மேலதான் கேஸ் போட்டிருக்காங்க. ஆதவர்ஜுனா மேல கேஸ் இருக்கு. சிபிஐ கேஸ் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 10 வருஷம் கிட்ட தண்டனை கிடைக்கக்கூடிய வழக்குகளை ஆதவர்ஜுனா மேல போட்டிருக்காங்க. அப்ப இது எல்லாமே பாஜக கையில இருக்கு. அவர்கள் சொன்னது என்ன, நீங்க வந்து உன்னுடைய அசிங்கமான இத பண்ணு தமிழகத்தை கேவலமாக்குனீங்க. எவ்வளவோ பிரச்சார கூட்டம் நடக்குதுங்க. தமிழ்நாட்டுல நம்ம எவ்வளவோ பார்த்திருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சார கூட்டம் நடந்து முடிஞ்ச உடனே அந்த இடமே சாக்கடை போல மாறி பார்த்திருக்கீங்களா? இந்த தாவேகா கூட்டம் நடக்கிற இடத்துல மட்டும் பாருங்க. சாக்கடை மாரி இருக்கும் இங்க. இது இது ஒரு இந்த கூட்டம். இது ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை அரசியலே பார்க்காத, அரசியல் பக்கமே திரும்பாத ஒரு கூட்டத்தை திடீர்னு வந்து இப்ப கிரிக்கெட்டே விளையாட தெரியாதவங்க திடீர்னு இறக்கி விட்டா என்ன பண்ணுவான்? கண்டபடி சுத்துவான். அவனுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. அது மாதிரி இவர்கள் ஒரு கூட்டத்தை இறக்கி விட்டுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். இவர்கள் ஒரு மிகப்பெரிய பிம்பத்துல இருக்காங்கல்ல. விஜய் சிஎம் ஆகி விடுவாருன்னு. அந்த கனவு நடக்காத போது, இவர்களுக்கு ரியாலிட்டி வந்து முகத்துல ரொம்ப வேகமா ரொம்ப மோசமா அறியும். அப்ப நம்மலாம் இப்ப நம்மளை சார்ந்த கட்சிகள் தோத்தா நமக்கு அது ரொம்ப சாதாரணம். என்ன விட்டா நம்ம 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 வந்து சாதாரணமா சொல்லிட்டு போவோம். கலைஞர் வந்து இருந்தா கோட்டையில இருந்து ஆட்சி பண்ணுவாரு. எதிர்க்கட்சியா இருந்தா அறிவாலயத்துல இருந்து ஆட்சி பண்ணுவாரு. நாளைக்கு இது வந்து தளபதியும் அதேதான். நாளைக்கு எதிர்க்கட்சி ஆயிட்டு அடுத்த நாள்ல இருந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. ஆனா இவங்களால வாழவே முடியாது. ஏன்னா இவங்களுக்கு அந்த மாதிரி அப்பனா என்னன்னே தெரியாது. எதிர்க்கட்சினா என்ன, எதிர்க்கட்சி தலைவர்னா என்ன, இல்ல ஒரு எம்எல்ஏன்னா என்ன, தோல்வினா என்ன, இவங்களால ஒரு சினிமாவையே தோல்வின்னு ஒத்துக்க முடியாது. இவங்க அப்படி மனநல மனநல அளவிலேயே ரொம்ப மோசமாக நம்பர் 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 பொய் சொல்லி பொய் சொல்லி பொய் சொல்லி பாதிக்கப்பட்டவை. இன்னைக்கு பாருங்க, ஏதோ ஒரு தொகுதியில தாவேகா வேட்பாளருக்கு அங்க இருக்கிற தாவேகா ரசிகர்களே திட்டி அவங்க வந்து உள்ள விட மாட்டேன்னு பண்ணிருக்காங்க. ஏன்னா ஜனநாயக டிக்கெட்டை பிளாக்ல இவங்களுக்கே வித்துட்டு அவன் வந்து திருப்பி காசை கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐயக்கத்தனை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா? இப்ப மத்த கட்சி வேட்பாளர் உடல அப்படின்னா அவன் இங்க கெட்ட பேர் வாங்கியிருப்பாரு. எம்எல்ஏவா இருந்து ஒண்ணும் செய்யாம இருந்திருப்பாரு. இல்ல அதிருப்தி வேட்பாளரா இருப்பாரு. அதனால மறிப்பாங்க. பிளாக்ல டிக்கெட் வித்துட்டா எங்களை ஏமாத்திட்டான்னு சொல்லி சொந்த கட்சிக்காரனை நிறுத்துற ஒரு அவலம் தாவேகால நடக்குது. அதனாலதான் நான் ரொம்ப நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த எலெக்ஷன் ரிசல்ட். அன்னைக்குதான் இவர்களுக்கு ரியாலிட்டி என்பது உண்மை என்ன, உன்னோட ஆளுடைய பவுஸ் என்னன்றது தெரியும். விஜய் ஹேஸ் ஹேட்டர்ஸ். அந்த அந்த ஹேட்டர்ஸ் வந்து நமக்கு வெளியே தெரியுது இல்ல. விஜய்க்கு வந்து ஏன்னா விஜய் ரசிகர்கள் வம்பிழுக்காத, விஜய் வாய் வைக்காத இடமே கிடையாது. ஆதவர்ஜுனா வாய் வைக்காத இடமே கிடையாது. அஜித்தை வந்து ஃபீலிக்ஸ் திட்டுறான். மத்தவங்க மாதிரி கார் ரேஸ்க்கு போறவன் கிடையாது. எல்லாத்தையும் விட்டு வந்தேன் ஃபீலிக்ஸ் திட்டுறான். ஆதவர்ஜுனா ரஜினியை திட்டுறான். விஜய் ரசிகர்கள் திட்டாத ஆட்களே கிடையாது. இதுல இருந்து சூர்யால இருந்து அவ்வளவு பேரையும் விஜயகாந்த் ஏன் வந்து ஜெயிச்சாரு? விஜயகாந்த் என்னன்னா விஜயகாந்த் எல்லாத்துக்கும் பிடிக்கும். விஜயகாந்த் ரஜினி ரசிகர்களுக்கும் பிடிக்கும், கமலுக்கும் பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும். விஜயகாந்த் ஹேட் நோ ஹேட்டர்ஸ்.
அதையும் நீங்க வந்து விஜயும் கம்பேர் பண்ண முடியாது. சோ இது எல்லாமே இந்த எலக்ஷன்ல பிரதிபலிக்கும். இவன் எனக்கு அப்பதான் உண்மை என்பது முகத்தில் அறையும். அப்பதான் இவங்க அடங்குவாங்க. அது வரைக்கும் கத்திட்டு தான் இருப்பாங்க. ஒருவேளை இவர்களுடைய இன்எஃபிஷியன்சிஸ மறைக்கிறதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு நரேட்டிவ எடுக்குறாங்களா? இது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா? அப்படிங்கிறதையும் நாம கேட்க வேண்டியிருக்கு. ஏன்னா, தமிழ்நாடு அரசியல் களம் வந்து ஒரு பக்குவப்பட்ட களம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இவ்வளவு நாள் இருபெரும் திராவிட கட்சிகள் ஆண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு தேர்தலையும் ஒவ்வொரு கட்சியும் வாட் இட் பிரிங்ஸ் டூ த டேபிள் அப்படிங்கிறத பார்த்து மக்கள் வந்து ஒரு அறிவுபூர்வமாக அதெல்லாம் அலசி ஆராய்ஞ்சு அவங்க ஓட்டு போடுவாங்க. இப்போ இவங்களுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை வந்துருச்சு. அதிமுக தேர்தல் அறிக்கை வந்துருச்சு. நாதாகாவுடைய தேர்தல் அறிக்கை வந்துருச்சு. இன்னும் அபிஷியலா 20 நாள்ல எலக்ஷன் வரப்போகுது. தாவேகாவுடைய அபிஷியல் தேர்தல் அறிக்கை இந்த நிமிஷம் வரைக்கும் வரல. அத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. செங்கோட்டையன் மாதிரி ஜெயலலிதாவுக்கே டூர் பிளான் போட்டு குடுத்த ஒருத்தர வந்து நீங்க வச்சுக்கிட்டு, இன்னமும் ஒரு பிரச்சாரத்த உருப்படியாக முழுசா எந்தவித அசம்பாவிதமும் இல்லாம உங்களால நடத்த முடியல. அந்த அளவுக்கு உங்களுடைய ஆர்கனைசேஷனல் ஸ்ட்ரக்சர் வந்து வீக்கா இருக்கு. அத பத்தி யாருமே பேச மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள பத்தி பேசணும். மாற்றம், மாற்றம் அப்படின்னு பேசுறீங்களே, என்ன மாற்றத்த கொண்டு வருவீங்க? அதை எப்படி கொண்டு வருவீங்க? அதற்கான என்ன ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கீங்க? அதற்கான நிதி ஆதாரத்தை எப்படி திரட்ட போறீங்க? இதெல்லாம் பத்தி யாருமே பேசுறது கிடையாது. அப்போ இந்த இந்த சிம்பத்தி கார்டு அப்படிங்கிறத ஒரு பொலிட்டிக்கல் நரேட்டிவா வச்சு திமுகவ வில்லனாக நிறுத்தி, என்ன வந்து திமுக ஒடுக்குது. அதனால எனக்கு ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு நரேட்டிவ வச்சு எலக்ஷன ஜெயிக்கணும்னு முயற்சி பண்றாங்களே, இது தமிழ்நாடுடைய அரசியல் கலாச்சாரத்தையே மாற்றக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்குல்ல. இது டிப்பிக்கல் ஒரு ஆர்எஸ்எஸ், பிஜேபியோடைய மாடஸ் ஆப்பரண்டியா நம்ம பார்க்க முடியும். ஏன்னா மோடியும் இதே தான் பண்ணாரு. பல மேடைகள்ல போய் காங்கிரஸ் என்ன அசிங்கப்படுத்திடுச்சு, காங்கிரஸ் என்ன அவமானப்படுத்திடுச்சு, ஒப்பாரி, ஒப்பாரி. காங்கிரஸ் வந்து என்ன இது பண்றாங்க, இஸ்லாமியர்கள் வந்து உங்கள இது பண்ணிடுவாங்க. இங்கேயும் அதே பண்றாரு. ஜோசப் விஜய்ன்னு இவ்வளவு நாள் சொல்லல அவர். விஜய்ன்னு சொல்லல. ஆனா இப்ப ஜோசப் விஜய்ன்னு அந்த அடையாளத்த பயன்படுத்த முயற்சி பண்றாரு. இவ்வளவு நாள் வந்து அவங்க அம்மா இறந்து போன சிம்பத்தி கார்ட வந்து தூக்கல. ஆனா இன்னைக்கு அத தூக்கி சாதிய கொடுமையினால எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கார்ட தூக்குறாரு. அப்போ ரிலிஜன் மூலமாகவும், மதம் மூலமாக, சாதி மூலமாக மக்களிடையே ஒரு பிளவை ஏற்படுத்தி, ஒரு ஒரு போலரைசேஷன் பண்றதுக்கு டிப்பிக்கல் ஆர்எஸ் பாஜக மாதிரி தானே இவங்க வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இல்லங்க இவங்களோட ஒரே நோக்கம் வந்து விஜயால சிறுபான்மையினர் ஓட்டுகளை பிரிக்க முடியுன்ற ஒரு அ நம்பிக்கை அது இருக்கு. பாஜக இவங்களுக்கு குடுத்திருக்கிற அஜெண்டா அதுதான். நீங்க இந்த பெரம்பூர்ல பேசுறப்பயே ஃபர்ஸ்ட் சர்ச்சில இருந்து ஆரம்பிப்பாரு. நீங்க அதுவே நீங்க அதுவே வந்து இன்னொன்னு நீ ஒரு தொகுதிக்கு போனீங்கன்னா சர்ச்சு, கோயிலு, மசூதிய பத்தி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு? இங்க ஏதாவது சர்ச்சுல பிரச்சனைன்னா நீ பேசலாம். கோயில்ல பிரச்சனை இருந்தா பேசலாம். அந்த தொகுதியில ரோடு இருக்கான்னு நீ பேசிருக்கலாம். எவ்வளவோ பேசிருக்கலாம். சர்ச்சு, மசூதி இது இருக்குன்னு நீ வந்து பேச ஆரம்பிக்கிறதே உன்னோட இன்டென்ஷன சொல்லுது. 2வது இந்த பசங்க வந்து எக்ஸாம்க்கு படிக்கலைன்னா வயித்து வலின்னு ஏமாத்துவாங்கல்ல. அது மாதிரி விஜயினுடைய சோம்பேறித்தனத்துக்கு கிடைத்திருக்கிற வயித்து வலி தான் திமுக. இவன் வயித்து வலின்ட்டு இவன் படுத்துக்குவான். இவன் வந்து பெரம்பூரா அடுத்த இடத்துக்கு போகாததுக்கு காரணமே வெயில் தான். இவன் எப்படிங்க போவான்? இவனால போய் நின்னு பேச முடியாது. இந்த வெயிலுக்கு அவனோட அவனோட உடம்புல வெயில் பட்டே வந்து 20 வருஷம், 25 வருஷம் இருக்கும். அவனால அந்த ஒரு தன்னுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன தாண்டி போவே முடியாது. அப்புறம் செங்கோட்டையன் டூர் பிளான் போட்டு குடுத்தா என்ன? மிகப்பெரிய சுற்றுலா டூர் பிளான் போட்டு குடுத்தா என்ன? எல்லா இடத்துக்கும் இவன் வந்து சொகுசா போணும், சொகுசா வரணும். ஏங்க உலகத்திலேயே தன்னுடைய அந்த ஒரு மேடையில் இறங்கி பேசாத ஒரு தலைவரை பார்த்திருக்கீங்களா? தன்னுடைய வாகனமே மேடை. அங்கேயே ஏறுவாரு, அந்த கார்லயே ஏறுவாரு, அப்படியே உள்ள போயிருவாரு. இது ஜெயலலிதா கூட பண்ணதில்ல. ஜெயலலிதா கூட வருவாங்க. மேடையில ஏசி வச்சிருப்பாங்க. ஜெயலலிதா கண்டபடி ஏசி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பரவால்ல. மேடையில தான் பேசுவாங்க. இவன் அதையே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறான். இவனோட சோம்பேறித்தனம். இவனால மக்கள பார்க்க முடியாது. இவனால இவன் பெரம்பூருக்கு போறேன், திருச்சிக்கு போறேங்கிறானே. 2 தொகுதியில ஜெயிச்சுட்டா ஏதோ ஒண்ணு வந்து ரிசைன் தானே பண்ண போறான். இது எதுவுமே அவனுக்கு தெரியாது. மக்கள் நேத்துலாம் தாவேக்காக்காரங்க சொல்றாங்க, 2 தொகுதியில 1லயே நிக்க மாட்டாருன்னு எங்க அண்ணன் சொன்னீங்க. பாத்தியா 2 தொகுதியில நிக்கிறாருன்றாங்க. 2ல நிக்கிறது அசிங்கம்னே அவங்களுக்கு தெரியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் 1 விட 2 வந்து பெரிய நம்பர். அப்ப இதுதான் இவர்களோட நோக்கம். அதே மாதிரி நீங்க ஏன் தேர்தல் அறிக்கை வாக்குறுதி எல்லாம் போறீங்க? தேர்தல் அறிக்கை வந்துருச்சுன்னு வைங்களேன், விஜய் ரசிகர்கள் எவனுக்காவது என்ன வாக்குறுதின்னு தெரியுமா? இப்ப நம்ம பேசுறோம். இப்ப திமுக கூட்டணியுடைய தேர்தல் வாக்குறுதி இதை சொல்லியிருக்காரு, இதை பண்ணியிருக்காரு, அதை பண்ணியிருக்காருன்னு பேசுறோம், மக்கள்கிட்ட கொண்டு போறோம். இவங்களுக்கு தேர்தல் அறிக்கைன்னா என்னன்னு தெரியுமா? தேர்தல் அறிக்கையை பாப்பாங்களா முதல்ல? இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் விஜய் 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 அண்ணா, விஜய்க்கு அந்த அக்காவா இருப்பேன், தங்கச்சியா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன், ஏன் பொண்டாட்டியை பிடிக்காது, விஜய் தான் பிடிக்கும், எங்க அப்பா அம்மாவை அடிப்பேன், விஜய்க்காக அடிப்பேன். இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்துக்கு எதுக்கு தேர்தல் அறிக்கை? அவன் தெளிவாதான் இருக்கான். இவங்க தான் இவங்களுக்கு எதுக்கு தேர்தல் அறிக்கை? இதேதான். ஆனா ஆனா விஜய் போன்றவர்கள் ஆட்சி அமைச்சானா, இவங்கள மட்டும் ஆட்சி செய்ய மாட்டாங்கல்ல.
மற்றவர்களும் இதனால பாதிக்கப்படுவாங்கல்ல. இப்ப மோடியுடைய கேஸை நீங்க எடுத்துக்கங்களேன். பாஜகவுக்கு 36% தான் வாக்கு வங்கி வாக்கு போட்டிருக்கிறாங்க. 36, 37% மக்கள் தான். மீறிய 60% மக்கள் வந்து மோடி வேண்டான்னு தான் வாக்கு போட்டோம். ஆனா இன்னைக்கு மோடியுடைய நிர்வாக திறனற்ற இந்த ஆட்சியினால நாமளும் சேர்ந்து தானே பாதிக்கப்படுறோம் தோழர். அப்ப அப்படிப்பட்ட ஒரு நீங்க நிலைமை வந்து தமிழ்நாட்டுக்கும் வரக்கூடாதுல்ல. நீங்க ஆட்சிக்கு வர்ற அளவுலாம் நீங்க விஜய் வச்சு பேசுறது வந்து அவர் இல்ல விஜயனுடைய அப்படி இது யோசிக்கணும்னு இருக்காது. சொல்றேன். அப்படிப்பட்ட இல்ல ஒரு யோசனை கூட இவங்களுக்கு வரமாட்டேங்குதே. ஏங்க எப்படிங்க நீ யாருங்க இவன் வந்து என்னங்க பண்ணுவான்? நான் ஒண்ணு சொல்லவா? விஜயை விரும்புபவர்கள் கூட விஜய் தப்பு நீங்க சொல்ற மாதிரி ஆட்சிக்கு வந்துட்டான்னா ஒரு வருஷத்துல வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க மோடிக்காவது ஏமாத்துறதுக்கு மதவாதம்னு ஒண்ணு இருக்கு. இவன் என்ன பண்ணி ஏமாத்துவான்? என்ன ஆட்சிக்கு வந்துட்டு திமுக திட்டிட்டு இருப்பியா? ஆட்சிக்கு வந்து நீ திமுக திட்டிக்கிட்டே நீ உனக்கு என்ன உன் கூட எவனாவது ஒருத்தன் இருக்கானா உருப்படியா? ஏதாவது சொல்லிக் கொடுக்க எவனாவது ஒருத்தன் இருக்கானா? உனக்கு எதுவுமே தெரியல. தேர்தல் ஆணையர் வந்து காரி துப்புறாரு. ஒழுங்கா அனுமதி கேட்டிருந்தா கொடுத்து உனக்கு உனக்கு ஒரு லெட்டர் இவரு வில்சன் அழகா எழுதியிருந்தாரு. ஒரு எல்கேஜி பையன் வந்து ஏதோ இது பண்ண மாதிரி ஹோம்ஒர்க் பண்ண மாதிரி ChatGPT போட்டு இவனுக்கு போய் மனு கொடுத்திருக்கானுங்க. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு ஆட்சிக்கு வர்றது அப்படிங்க. ஆட்சிக்கு வந்துட்டானா நீங்க சொல்ற மாதிரி டிசாஸ்டர் தான். அந்த ஆட்சியும் நீடிக்காது. மக்கள் கொன்றுவாங்க இவனை. நீங்க இவனை நீங்க அந்த அந்த கோவம் இருக்குல்ல. நீங்க இவ்வளவு நம்பின ஒருத்தர் எப்பயுமே நீங்க ஒரு கல்ட்டுங்கிறது அந்த கல்ட்டை வந்து ஒண்ணு அழிஞ்சு போயிடும். இல்ல அந்த கல்ட்டுல இருக்கிறவங்களே தலைவனை கொண்டுருவாங்க. இதுதான் காலங்காலமா நடந்துட்டு இருக்கிறது. இது வந்து ஒரு கல்ட்டு. இந்த கல்ட்டினுடைய அந்த எமோஷன் எல்லாத்துக்குமே வந்து வேலிடிட்டி இப்போ 100 வருஷம் திராவிட இயக்கம் இருக்குன்னா அது அறிவு சார்ந்த அந்த இயக்கத்தின் மேல பற்று இருக்கு. தலைமுறை தலைமுறையா கிடைக்குது. இது கல்ட் அப்படி கிடையாது. இது ஒரு பைத்தியக்கார கும்பலுங்கிறப்ப இது ஆட்சிக்கு வர்றதெல்லாம் மேட்டர் கிடையாது. இவனை நாளைக்கு தூக்கி போட்டு மிதிக்க போறதும் இவனுடைய ரசிகர்கள் தான் பண்ணுவாங்க. அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஓகே. இன்னொரு விஷயம் கிரவுண்ட் லெவல்ல இப்படி தொடர்ந்து திமுக மீது ஒரு வெறுப்பை வந்து விதைக்கிறாங்க. இது ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது விஜய்க்கு ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அதிமுகவுக்கு ஆதரவாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? களம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா நேத்து கூட ஒரு செய்தி ராம்தாஸ் அத்வாலே அதுவா வந்து சொல்றாங்க. ஆம், தேர்தலுக்கு பிறகு வந்து களம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு விஜயோடய கூட்டணி வச்சு கூட நாங்க ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிற மாரி பேசுறாரு. அப்போ இந்த பாசிபிலிட்டீஸ்லாம் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு. அத அடிப்படையா வச்சு தானே இதெல்லாம் வந்து சொல்றாங்க. அப்படின்னு நம்ம சிபிஐ பார்க்க கூட்டு முடியுதுல்ல. போச்சுல்ல. ஒண்ணும் இல்ல. இது ம். எல்லாமே லீக்கேஜ். இது எல்லாமே லீக். அங்க என்ன நடந்துச்சுங்கிறது சிபிஐல என்ன வந்து வெளிய வந்து கைய காட்டிட்டு வந்தானே, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறதுக்கான லீக் இதெல்லாம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. ராம்தாஸ் அத்வாலேக்கு இன்னொரு வரலாறு இருக்கு. அந்த ஆளு தான் கோ கொரோனா கோ. இந்தியாவுக்கு வந்து கோ கொரோனா கோ பாட்ட கொடுத்த அந்த ஆள் தான். அந்த ஆளு அந்த ஊரு தற்குறி. அதனால அது வாய் கொள்ளாம லீக் பண்ணிருச்சு. இவங்களோட இது என்ன விஜய் ஒருவேளை 20, 30 சீட்டு ஜெயிச்சு ஏடிஎம்கேக்கு மைனாரிட்டி ஏடிஎம்கே இதுக்கு மைனாரிட்டி வந்துச்சுன்னா நம்ம வந்து கூட்டணி ஆட்சி கொண்டு வருவோன்றதான் இவங்க அங்க பேசி அனுப்பியிருக்கானுங்க. சிறுபான்மையினர் ஓட்டை வந்து பிரிப்போம், திமுகவுக்கு உழுகும், அதை பிரிப்போன்றதுதான் இவங்களோட தெளிவான பிளான். அதே ராம்தாஸ் அத்வாலே லீக் பண்ணிட்டாரு. நான் சொல்வதெல்லாம் என்னன்னா மக்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீங்க சிறுபான்மையினர் மக்கள் மட்டும் இல்லை. இப்ப நான் ஒரே ஒரு விஷயம் தான் மக்களுக்கு திருப்பி சொல்றது. பாஜக இன்னைக்கு கேஸ் விலையை ஏத்திருக்குது. சிலிண்டர் விலை வணிக சிலிண்டர் விலையை 200 ரூபாய்க்கு மேல ஏத்திருக்குது. இதுக்கு மட்டுமா முஸ்லிம்க்கும் கிறிஸ்டினுக்கு மட்டுமா ஏத்திருக்கு? இந்துஸும் தான் இந்துஸ் தான் மெஜாரிட்டியா பாதிக்க போறாங்க. டிமானிட்டைசேஷன்ல செத்தது மெஜாரிட்டி யாரு? இவங்கதான் செத்தாங்க. ஹிந்துஸ் தான் செத்தாங்க. நீங்க ஒரு ஆட்சி இந்துக்களுக்கான ஆட்சின்னு ஒருத்தன் மேல இருக்க வெறுப்புல ஒருத்தன் வந்து சொன்னாலும் சாக போறது யாரு மெஜாரிட்டியா இருக்காங்களோ அவங்கதான் அதிகமா சாக போறாங்க. அது எல்லாத்துக்கும் பொருந்தும். அது போல இந்த சிறுபான்மையினர் இவங்க எல்லாம் வந்து இந்த ஜோசப்னு இவன் சொல்றான்னு இந்த ஐடென்டிட்டி இந்த ட்ரைபல் ஒரு பிரசிடென்ட் இருக்காங்க. அவங்களால ஏதாவது ஒரு புண்ணியம் இருக்கா நம்ம நாட்டுக்கு? நம்ம நாட்டுல இருக்க ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஒரு புண்ணியம் இருக்கா? இதே வந்து KR நாராயணன் இருந்தாரு. அவர் எவ்வளவு விஷயம் பண்ணாரு, எத்தனை இதை வந்து ரிட்டர்ன் பண்ணாரு. நம்ம அதை கண் கூட பார்த்திருக்கிறோம். இதுதான் இந்த டோக்கனிசம்ன்றது. ஒருத்தன் கிறிஸ்டினா இருப்பதனாலே கிறிஸ்டினுக்கு நல்லது பண்ணிடுவான்னு நினைச்சுன்னா உன்னை விட முட்டாள் யாருமே கிடையாது. இத்தனைக்கும் அவன் வந்து பிராக்டிசிங் கிறிஸ்டியனும் கிடையாதுன்றத கிறிஸ்தவர்கள் வந்து புரிஞ்சுதான் இருக்கிறாங்க. அதனால இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வேலை செய்யாது அப்படிங்கிறதுல நான் ஆணித்தரம். ஏன்னா எனக்கு மக்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது. இந்த தாவேகா தற்கொலைகளை பார்த்தும் மக்கள் மீது எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கிறது. மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் வந்து இதை விட ஆவரேஜ் ஐக்கியூ இந்த ஐக்கியூவை விட நல்ல ஐக்கியூ உள்ளவர்கள், தெளிவான சிந்தனை உள்ளவர்கள். அதனால நிச்சயமா தேர்தல் முடிவு என்பது தமிழ்நாட்டை காப்பாற்றும் வகையில் இருக்கும். அதுவும் முக்கியமா இந்த திமுக ஒரு முக்கியமான வாக்குறுதி கொடுத்திருக்குது. சிவிக் சென்ஸை ஸ்கூல்ல கொண்டு வருவோம்னு. அடுத்து எவனாவது ஒரு நடிகன் அரசியலுக்கு வந்தானா இப்படிப்பட்ட ஒரு கும்பல் தமிழ்நாட்டில் இல்லாமல் அடுத்த 5 வருஷத்துல நம்ம வேலை செய்ய வேண்டியதும் இருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கவனிக்கணும். பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துட்டீங்க. உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி தோழர். தேங்க் யூ வெரி மச்.